பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் எதை பற்றினா, பிள்ளைங்க நல்லா படிப்பதற்கு எப்படிப்பட்ட வழிபாட்டை நம்ம மேற்கொண்டா அவங்க நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஜோதிட ரீதியாக சொல்ல வந்திருக்கேன். ஜோதிட ரீதியாக நமக்கு அறிவு ஞானம் என்று சொல்லக்கூடிய படிப்பு அப்படின்னு எடுத்தோன்னாவே புதன் பகவான் தான். இந்த புதன் பகவானுக்குரிய கிழமை என்று பார்த்தோம்னா புதன்கிழமை. இந்த புதன்கிழமையுடைய மற்றொரு சிறப்பு என்ன? புதன் அப்படின்னாவே பெருமாள். புதன்கிழமை என்று உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய துளசி இலைகளை எடுத்துட்டு போகணும். எதுக்காக பச்சை நிற துளசின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன்னா, பச்சை நிறத்துல இருக்க பொருட்களை நம்ம அடிக்கடி பார்த்தோம்னா கண்களுக்கு குளிர்ச்சியும் அளிக்கும், அதே சமயத்தில் நமக்கு மனதுக்கு அமைதியும் கொடுக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது இந்த பச்சை நிறத்தில் உள்ளது. அதனால தான் புதன்கிழமையன்று பெருமாள் கோவிலுக்கு பச்சை நிறத்தில் இருக்கிற துளசியை வாங்கிட்டு போய் உங்களுடைய குழந்தைகள் பெயர் சொல்லி அர்ச்சனை செஞ்சுட்டு, அதே கோவிலில் நவகிரகம் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நவகிரகத்தில் இருக்கிற புதன் பகவானுக்கு 2 மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி அல்லது சுத்தமான பசுனை ஊற்றி நீங்க தீபம் ஏற்றி விட்டு ஒரு 11 முறை அந்த நவகிரகத்தை சுத்தி விட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய குழந்தைங்களுடைய படிப்புல முன்னேற்றம் உங்களுக்கு கண்கூடா பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தோம்னா, பித்தளை சம்மந்தப்பட்ட பாத்திரத்தை வீட்டில் தேவையில்லாமல் லாஃப்டில் போட்டு கமுத்தி வச்சிருப்பீங்க. பித்தளையுடைய அதிபதி, பித்தளை பாத்திரத்தின் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புதன். எந்த குழந்தைங்க சரியா படிக்கலையோ அவங்களுக்கு பித்தளை தட்டு அல்லது பித்தளை டம்ளர் வாங்கி கொடுங்க. அதில் தண்ணி குடிக்க சொல்லுங்க, தட்டில் சாப்பிட சொல்லுங்க. இந்த மாதிரி அமைப்புகள் செய்ய செய்ய அந்த இடத்துல புதன் பகவான் ஆக்டிவேட் ஆவாரு. இந்த அமைப்புகள் நிச்சயமா உங்க குழந்தையுடைய படிப்புக்கு உதவி செய்யும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா வெள்ளியில் யார் யாரெல்லாம் ஒரு டம்ளர் வச்சிருக்கீங்க, அட்லீஸ்ட் ஸ்பூனாவது இருக்கோ, உங்க குழந்தைங்க கிட்ட அதை எடுத்து கொடுத்து அதில் சாப்பிட சொல்லுங்க. நிச்சயமா அவங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது பெருக ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா காப்பரில் சின்னதாக ஒரு காயின் அல்லது ஏதாவது ஒரு தகடு மாதிரி கிடைச்சாலும் சரி, அதை வாங்கிட்டு உங்கள் குழந்தைங்களுடைய படிக்கின்ற ஸ்கூல் பேக்கில் வச்சுருங்க. அவங்களுடைய படிப்பு புத்தகத்தில் அது ஒரு விதமான ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தும். ஒரு சில குழந்தைங்க பார்த்தோன்னா புக் எடுத்தாவே தூங்கிடுறாங்க அப்படின்றலாம் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த சின்ன சின்ன பரிகாரம் அப்படிங்கிறத நிச்சயமா உதவி செய்யும். இதை அந்த குழந்தைங்களே போய் பெருமாள் கோவில் அர்ச்சனை செய்யணும் அப்படிங்கிறது வேண்டாம். அவங்களுடைய தாய்மார்கள் தாராளமாக அவங்களோட பேரண்ட்ஸ் இந்த வழிபாட்டை மேற்கொண்டு செஞ்சீங்கன்னா அவங்கவுங்க குழந்தைங்களுடைய படிப்பு விஷயத்துல நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றம், டெவலப்மெண்ட், மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது, இந்த மாதிரி நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பலனளிக்கும். அடுத்தது இந்த வீடியோ பதிவு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் அடுத்த வீடியோ பதிவு எப்போ வரும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். முழு ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனல் வீடியோலேயே கன்சல்டேஷன் நம்பர் போட்டிருக்கோம், ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிந்த பிறகு வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் கால் மூலிமா நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். கட்டாயம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பதிவு கட்டாயம் படிக்கின்ற குழந்தைக்கு மிகவும் அவசியம் மற்றும் உதவிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய வீட்டில் குழந்தைங்க இல்லை, ரொம்ப ஏஜ்டு, திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அவங்களுக்கு இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களும் இந்த வழிபாட்டை மேற்கொண்டு செஞ்சு அவங்களுடைய குழந்தைங்க படிப்பில் முன்னேற்றத்தை காண்பாங்க. இந்த வீடியோ பதிவு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.